அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி மூங்கில் அரிசி நன்மைகளை பற்றி பார்க்கலாம். மூங்கில் அரிசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மிக மிக நல்ல அரிசி. கருவுறாத பெண்கள் இதை சாப்பிட்டாங்கன்னா ஈஸியாக குறைஞ்சது ஒரு 3 மாதம் இல்லைன்னா 48 நாள் சாப்பிட்டு வந்தாங்களாலே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். மூங்கில் அரிசியில் என்னென்ன சத்து இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மூங்கில் அரிசியில் புரதம் அதிகமாக இருக்குது. இது மூட்டு வலி, முதுகு வலி, வாத வலி, இந்த வலிகளெல்லாம் குறைக்க உதவுகிறது. அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் இருக்க முதுகு தண்டுவட வலியையும் இது குறைக்க உதவுகிறது. இது கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. இதில் விட்டமின் B6 நிறைந்து காணப்படுகிறது. நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது. ஏன்னா இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் காரணமாக இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக இருக்குது. இது பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு நல்லது. இது உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவு, சர்க்கரை நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால சுவாச பிரச்சனைக்கு நல்லது. ஆஸ்துமா எதிர்ப்பு பண்புகளையும் இது கொண்டிருக்கு. இதில் உடலுக்கு தேவையான சத்துக்களை பெற உதவும் விட்டமின் B6, பாஸ்பரஸ், அதான் பார்த்தோம் இல்லையா, பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. இந்த சத்துக்கள் எல்லாமும் நம்மளோட தினசரி பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய சத்துக்கள். இதை இந்த மூங்கில் அரிசி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். சம்பா கோதுமை, கிட்டத்தட்ட சம்பா கோதுமை மாதிரியும் அதோட பார்க்குறதுக்கு சின்ன சைஸாகவும் இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரமாக வேகாது. நம்ம சாதமாக வடித்து சாப்பிடணும்னு நினச்சோம்னா 12 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் இதை சாதமாக்கி சாப்பிட முடியும். இதை மலைவாழ் மக்களை சாதமாக ஒரு சில பேர் எடுத்துக்கிறாங்க, ஒரு சில பேர் உடச்சி கஞ்சியாக எடுத்துக்கிறாங்க, ஒரு சில பேர் இதை மாவு மாதிரி அடித்து மாவிளக்க மாதிரி சாப்பிட்றாங்க. இதில் அதிரசம் கூட செஞ்சு சாப்பிடுவாங்களாம். இதில் எவ்வளோ சத்துக்கள் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் அதிகம் இதை எடுத்துக்கக்கூடாது. இது அதிகமான சூட்டை கொண்டிருக்கிறதுனால இதை அதிகம் எடுத்துக்க வேணான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, மூங்கில் அரிசி எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. நான் வச்சுருக்கிறது குட்டி டம்ளரில் வச்சுருக்கேன். அதுலேயே எவ்வளோ சின்னதாக பார்க்குறதுக்கு மணியாக அழகாக தெரியுது பாருங்கள். நான் இதை எப்படி பயன்படுத்துவேன்னா, சத்து மாவில் வறுத்துட்டு மற்ற பொருட்களோடு சேர்த்து இதை அரைச்சி கஞ்சி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி இதை எடுத்து கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்குங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.